நம்ம செத்தப்புறம் எப்படி இருக்கும்? பிளாக்கா இருக்குமா, ஒயிட்டா இருக்குமா, இல்ல இல்லூஷனா இருக்குமா? இந்த மாதிரி டெய்லி ஒரு ஸ்டோரி பார்க்கறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 50 days 50 டிஃப்ரெண்ட் ஸ்டோரியில இன்னைக்கு டே 30. ஒரு மனுஷன் சாகுற எக்ஸாக்ட் மூமெண்ட் எப்படி இருக்கும் தெரியுமா? நம்ம ஹார்ட் ஸ்டாப் ஆகும், பிளட் சர்க்குலேஷன் நிற்கும் அண்ட் பிரெயினுக்கு போகிற ஆக்சிஜனும் ஸ்டாப் ஆயிரும். சில ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஹார்ட் ஸ்டாப் பண்ண கொஞ்சம் செகண்ட்ஸ்லேயே நம்ம பிரெயின் ஆக்டிவிட்டி ஆகும். அதை அப்சர்வ் பண்ணி என்னெல்லாம் நடந்திருக்கும் நம்ம காணிக்கிறது தான் NDEன்னு சொல்லுவாங்க, அதாவது நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு. எனக்கு க்ளோஸாக இருக்கவங்க ஒருத்தங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ அண்ட் அவங்க ரிக்கவர் ஆகி வந்தப்போ இந்த விஷயத்த என்கிட்டயும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நிறைய பேர் சொன்னது என்னன்னா, அந்த இடமே ரொம்ப பிரைட்டாக இருக்கும் இறந்து போன அப்புறம். அண்ட் நம்ம உடம்ப நம்ம வெளியே இருந்து பார்க்கறது மாதிரி இருக்கும். அண்ட் சுற்றி இதுக்கு முன்னாடி இறந்து போன நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் இருப்பாங்க, அங்கே கூட அவங்க நம்மளை நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க. பட் சயின்டிஸ்ட் இதை பற்றி என்ன சொல்றாங்கன்னா, இது வெறும் தியரி தான். ஆக்சிஜன் லெவல் கம்மியாகும் போது பிரெயின் கிரியேட் பண்ண ஒரு ஹாலுசினேஷன் தான் இதுன்னு சொல்றாங்க. யாருமே இதை பத்தி 100% ப்ரூவ் பண்ணல. ரிலீஜியன்ஸ் ஒரு ஆன்சர் கொண்டு வரும்போது சயின்ஸ் அந்த ஆன்சருக்குள்ள ஒரு ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஹியூமனிட்டியோட ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டரியா தான் இது இன்னைக்கும் இருக்குது. அண்ட் இதை பத்தி யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உங்ககிட்ட சொல்லியிருந்தாலோ இல்ல நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் திஸ் இஸ் பை பை ஃப்ரம் நந்து.